Pridetech நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம் பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்றது, அத எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் பேஜ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில போயிட்டு பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பேஜ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணும்போது, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நமக்கு. அந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 டைப் ஆஃப் டவுன்லோடுக்கு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு வந்து ப்ரொஃபஷனல், ஒண்ணு வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா, ப்ளஸ் நல்ல ஒரு ஃபுல்லி நாலேட்ஜா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிகினரா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இத யூஸ் பண்றதுக்கு. ப்ரொஃபஷனலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ப்ரோகிராமிங் டெவலப் பண்ற மாரி, ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற மாரி, கேமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஆப் வந்து ஆப்ட்டா இருக்கும். பட் இப்ப பிகினரா இருக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டின்ற இந்த ஆப்பே நமக்கு பெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ இத நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஆஃப்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டவுன்லோட் ஃபோல்டர்ல வந்துட்டு நம்ம அதுக்கான ஆப் எக்ஸிக்யூட் ஃபைல் வந்துட்டு இங்க அந்த ஸ்டோர் ஆயிடும். ஸோ இத நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஆல்ரெடி வந்து இத நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால, ஸோ இத நான் வந்து எகைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து இருக்கும் ஃபைல் அப்படின்றத நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இத வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆம் இது உள்ள ரன் பண்றதுக்கு அலோ பண்ணட்டுமான்னு கேட்கும். நீங்க எஸ் குடுத்துட்டு, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுரும். எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டிஃபிகல்டிஸ் எதுவுமே கிடையாது இன்ஸ்டால் பண்றதுக்கு. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அத நீங்க நெக்ஸ்ட் மட்டும் குடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருச்சா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்ல போயிட்டு சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல போயிட்டு பைச்சாம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஐகான் வந்து இங்க வியூ ஆகும். இப்படி இந்த ஐகான் நமக்கு வியூ ஆகல அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணலைன்னு அர்த்தம். ஒன்ஸ் நமக்கு இப்படி காமிச்சிருச்சு அப்படின்னா, ஓகே ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இது. ஓகே. இப்ப நம்ம சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அத நம்ம இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். இத நம்ம வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் எப்படி நம்ம டைப் பண்றது, அத எப்படி கம்பைல் பண்றது, எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இதுக்கான சாஃப்ட்வேர்க்கான லிங்க்கையுமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த லிங்க் மூலமா போயிட்டு இந்த சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அம் ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எப்படி ப்ரோகிராம்லாம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.